அனைவருக்கும் வணக்கம். இது நண்பா பேசு. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? இது தமிழ்நாடு தானா என்ன அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதாவது போன ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது என்ன ஆட்சி அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. எல்லா இடத்துலையுமே ரைடு டெய்லி பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள் செய்திகளில் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அதிகாரிகள் கைதுங்கிற மாதிரியான விஷயம், லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக உச்சத்தில் இருந்தது. இப்போ அந்த விஷயத்துக்கு ஒரு பெரும் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே விஏஓ கைது, ஆர்ஐ கைது, தாசில்தார் ஆஃபீஸில் ரைடு, மாணவர்கள் விடுதியில் முதலமைச்சர் அவர்களே ரைடு போய் அந்த இடத்துல என்ன மாதிரியான குறைகள் இருக்குங்கிற மாதிரிலாம் குறைபாடுகளை கேட்டறிந்து குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது நம்ம தமிழ்நாடு தானா? லஞ்சமே வாங்காத அளவுக்கு ஆஃபீஸ் எல்லாமே கிளீன் தமிழ்நாடுங்கிற மாதிரி கிளீனாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடுகளுக்கு மக்களின் வரவேற்புங்கிறது பயங்கரமாக இருக்குது. இதைத்தான் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் போய் ஒரு இடத்துல ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு அவங்களுடைய தேவைகளுக்காக ஒரு விஏஓ ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் அணுகிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் அவங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு அவங்களுடைய பணிகளை செய்யணுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு வர்றதுக்கு லஞ்சத்தை கொடுத்து வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் அந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு சாமானியன் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறான், அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சாமானியனுடைய வருமானம் எவ்வளவா இருக்கும், அந்த அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நாள் வாழ்வாதாரமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்குது. அதையும் மீறி இந்த லஞ்சம் அப்படின்னு வாங்கிட்டு அதில் அவங்க சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா பிச்சை எடுப்பதற்கு சமம்தான் லஞ்சம் வாங்குவது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க விஷயம். அதுதான் யதார்த்தமும் கூட. ஒரு சாமானியன் கிட்ட கையேந்தி வாங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு அதிகார வர்க்கத்திலிருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லா அதிகாரியும் நம்ம குற்றம் சொல்ல வரல. இந்த ஊழல் செய்யக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய சல்யூட் அப்படிங்கிறத அடிக்கணும். உதாரணத்திற்கு சகாயம் ஐஏஎஸ் அவர் எவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்தார். இயக்கத்தை கூட வச்சிருந்தார். அதாவது லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிறது அவருடைய அந்த இயக்கத்தினுடைய முழுமையான கொள்கையாகவும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லஞ்சம் வாங்கினாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற பயத்துடன் தான் வேலை செஞ்சுருக்கணும். ஒரு மாவட்டத்தில் அந்த அளவு கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா மொத்த தமிழ்நாடுமே இது போல் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா எங்கேயுமே லஞ்ச லாவண்யங்கள் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு பெரும் முன்னுதாரணமாக மாறி இருக்கிறது. கடந்த ஆட்சி காலங்கள், அதாவது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, கடந்த ஆட்சிகளில் எவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ தூரம் லஞ்சம் எல்லா ஆஃபீஸ்லேயும் லஞ்சம் வாங்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சாமானிய லஞ்சம் கொடுத்து அவனுடைய குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து செலவோ, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு செலவுகளாக மருந்து செலவுக்கோ, ஸ்கூலுக்கு பள்ளிக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய அன்றாட தேவைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட அந்த லஞ்சமாக கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரிகள் வாங்கிட்டு அவங்களுடைய வயிற்றில் அடித்த அந்த விஷயங்கள் எல்லாமே போன கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு பெரும் முற்றுப்புள்ளி. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததன் பிறகு பயங்கரமான மாற்றங்கள். அதிகாரிகள் பயந்து வேலை செய்கிறாங்க. முதலமைச்சர் நேர்மையாக இருந்தார் அப்படின்னா எல்லா அமைச்சர்களும் நேர்மையாக இருப்பாங்க, எல்லா அதிகாரிகளும் நேர்மையாக இருந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ளாகும் போது கண்டிப்பாக எல்லாமே சரி செய்யப்படும், எல்லாமே சரியாகும். ஒரு ஒழுங்கு முறைக்கு
தமிழ்நாடு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் களத்தினுடைய யதார்த்தம். ஆனால் என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, இது என்ன ஆட்சி, இதெல்லாம் ஆட்சியே செய்ய தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இவங்க ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்தாலே தெரியும். ஒரு நடிகன் இவர் எங்கத்த போய் ஆட்சி பண்ண போறாரு, இவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க முடியுமா, இவரெல்லாம் மீட்டிங் போட முடியுமா, இவரெல்லாம் எங்கத்த போய் அரசியலில் நிற்க போறாரு, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்துங்களை வந்து அவர் மேலே விமர்சனங்களாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நக்கலாக கூட ஒரு ஏளனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அவரும் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுதான் உண்மை. அரசியலுக்கு வந்து 3 ஆண்டில் வந்து அவர் ஜெயிச்சு பெரும் வெற்றியை முதல் தேர்தலையே மக்கள் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான். இது வரைக்கும் ஜனநாயகம் பணநாயகமாக இருந்தது. தேர்தல்கள் வந்தாலே போதும் பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட இந்த பழைய அரசியல்வாதிகள். இப்போ அந்த விஷயங்கள் அனைத்தும் அப்படியே வந்து முற்றிலும் உடைத்தெறியப்பட்டிருக்குது. அந்த விஷயங்கள் அனைத்தும் மொத்தமாக தகர்த்தி எறியப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தையே ஒரு மாற்றி அமைச்சிருக்காரு இன்றைக்கு அரசியலில். ஏன்னா அரசியலில் வந்து ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க பண்ணுற அட்டகாசங்களை சகிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை தான் மக்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு குறைக்காக போய் கேட்குறாங்க அப்படின்னா, நீ பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நான் செஞ்சால் செய்வேன், செய்யலாம் இல்லை நான் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அந்த மக்களை அலட்சியப்படுத்துவது, ஓட்டு வாங்கும் போது கையிலையும் கால்லையும் விழுகிறது, அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கி காசை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தலகணம்ங்கிறது வேற மாதிரி. அதே போல் ஓட்டு வந்து நம்ம பணம் கொடுத்தா நமக்கு ஓட்டு வந்துருங்கிற மாதிரியான அலட்சிய போக்கு, அந்த ஒரு திமிருத்தனத்துடன் இருந்த அரசியல்வாதிகளின் மூஞ்சியில் இன்னைக்கு கரிய பூசி இருக்கார். இது வந்து பெரும் மாற்றம், எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. உலக அளவில் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிய விஜய் அவர்களை வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஊழல் பண்ணுற அதிகாரிகளை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி நிறைய நிற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்களும் அவங்களுடைய வேலைகளை வந்து முழுமையாக செய்வாங்க. அதிகாரிகள் வந்து எந்த இடத்துல தவறு செஞ்சாங்களோ அந்த இடத்துல சுற்றி காட்டி அவங்கள வந்து தூக்கி எறியப்பட்டு வேற ஒரு எம்ப்ளாயி அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். அவங்கள வந்து வெறும் சஸ்பெண்டோட நிற்க வைக்கிறத விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க அப்படின்னா இன்னுமே வந்து எல்லாமே கிளியர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஆட்சிக்கு வந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், நான் ஆட்சிக்கு வந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமாக இவங்கெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்களோங்கிற மாதிரியான விஷயம் நமக்குள்ளேயே தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை முன் வச்சாலே போதும், அவங்களுடைய கேள்விக்கான பதில் அவங்ககிட்டயே இருக்காதுங்க. அதே போல் இன்னும் சில கட்சிகளில் வந்து 16 வருஷம் நான் கட்சியை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வீரவசனம் பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் இருந்திருந்தேன்னா இப்படி ஊழலை ஒழிச்சிருப்பேன், நான் வந்திருந்தேன்னா அப்படி ஊழலை ஒழிச்சிருப்பேன், அதனாலேயே வந்து மக்கள் என்னை தோக்கடிச்சதுனால பரவாயில்லன்னு சொல்லி ஒரு தலைவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருக்கணும். மக்கள்கிட்ட என்றைக்குமே ஒரு ஆதரவு எப்படி திரட்டணும் அப்படிங்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அணுகுமுறை, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அந்த அணுகுமுறை மக்களிடத்தில் பெரும் வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அவருக்கான இடத்தை கண்டிப்பாக மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செய்யாமல் போன தலைவர்களும் இருக்காங்க கடந்த காலங்களில். இப்போ வந்து இவங்க வந்த உடனே சில விஷயங்களை ரொம்ப வேகமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்து
அதுக்குள்ளேயே இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரைடு, எல்லா பக்கம் ஊழல் ஒழியுது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அதையும் வந்து முற்றிலும் ஒழிச்சிருவாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே இவங்க ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாய்மாமனுடைய தங்க மோதிர திட்டம் அதெல்லாம் விரைவில் வரவிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கிடைக்கப்பெறுது. இந்த 1000 ரூபாய் பணத்தை வந்து இன்னுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மகளிருக்கு. அது வந்து 2500 ரூபாயாக அறிவிப்பாங்க விரைவில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா விஷயங்களும் மாற்றமாக தான் போய்கிட்டு இருக்குது. இது அனைத்தும் மக்கள் வரவேற்கிறார்கள். அதே போல் வந்து இந்த ஆட்சி 6 மாதம் தான், இந்த ஆட்சியை கவுக்கறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணுவோங்கிற மாதிரியான விஷயத்தில் நிறைய பேர் சிக்கியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி விஷயத்துங்களை ஈடுபட்டாங்களோ அவங்க அனைவரையுமே வந்து ஒவ்வொருத்தராக பிடிச்சி அவங்களுக்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணுமோ அது எல்லாமே மேற்கொண்டு இது போல் நடக்காமல் ஒரு தூய்மையான ஆட்சி, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தூய சக்தியா தீய சக்தியாங்கிற மாதிரி தீய சக்தியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ தூய சக்தி ஆட்சியில் இருக்குது. கண்டிப்பாக அனைத்தும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு மக்கள் வந்து விடுறாங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழக அரசு சார்பிலேருந்து வெளியே வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசுவோம். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.